சார் ஒரு நாளைக்கு இப்போ ஓட்டுனீங்கல்ல, இப்போ லேடிஸ் எல்லாம் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்களா? 60 சென்ட்ல இருந்து 70 சென்ட் வரைக்கும் ஒரு ஆளு கண்டினியூவா ஓட்டலாம். நம்ம அதுக்கு மேல நாங்க சும்மா கூலி வேலை பார்க்கறதால நாங்க கொஞ்ச நேரம் செய்வோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓட்டினாக்க ஒரு நாளைக்கு ஓட்டினாக்க ஒரு ஏக்கர் அளவுக்கு ஓட்டலாம். அந்த பிரச்சனை இல்லை, ஈஸியா இருக்கு, சுலபமா இருக்கு, அந்த ஒரு பிரச்சனை இல்லை. பில்லுக்கு நல்லா அழிஞ்சு போகுது, விவசாயம் நல்லா இருக்குங்க. ஆள் கூலி செலவு நமக்கு மிச்சமாகுது. இதனால 10-15 பேர் ஆகும். இதனால நம்ம ஒரு ஆள் 2 ஆள் வச்சு நாமளே பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார் கோனா வீடு தான் பார்க்க போறோம். பொதுவா ஸ்டார் கோனா வீடு வந்து நீங்க பாத்துருப்பீங்க. இது வந்து ஸ்டார் ஆங்கிள் கோனா வீடு. இந்த கோனா வீடு எதுக்கு பயன்படுத்துவாங்க பாத்தீங்கன்னா, நெல் வயல்ல களை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. பொதுவா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு அப்படின்னு தான் பயன்படுத்துவாங்க. இது களை எடுக்கிறதுன்றது செகண்டரி தான். பிரைமரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நெல் மகசூலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து கோனா வீட்டை யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உருவாகிற சல்லி வேர்களை அறுத்து விட அதோடைய தூர் வந்து அதிகமா இருக்கும், அதோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். ஒரு நார்மல் நடவுல ஒரு 16-17 தூர் தான் கிட்டதான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு கோனா வீட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் தூர் கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா 60-70 பார்க்கலாம். இதே விதை நேர்த்தி பண்ணி அந்த நெல்லை நீங்க விதைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோனா வீட்டை யூஸ் பண்ணும் போது இன்னும் நிறைய தூர் கட்டுறதை நீங்க இயல்பா பார்க்கலாம். சரி, மற்ற நிறைய கோனா வீட்டர் வந்து ஃபீல்ட்ல இருக்கு. பட் நம்ம ராஜ்குமார் உருவாக்குன இந்த கோனா வீட்டர்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கோனா வீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, இந்த 3 வேரியேஷன் மேஜரா போறது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 இன்ச் தான் வந்து அதிகமா கேட்பாங்க. என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, 6 இன்ச் கோனா வீட்டர் வந்து மெஷின் நடவுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நார்மலான ஒரு நடவுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்காடி சொல்லுவாங்க, ஒரு 25 சென்டிமீட்டர் எஸ்ஆர்ஐ மார்க்கரு, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 இன்ச் கோனா வீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ட்ரம் சீடருக்கு மட்டும்தான் இந்த கோனா வீட்டர் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ட்ரம் சீடர் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே 25 சென்டிமீட்டர் முக்காடி தான் இருக்கும். பட் மேல இருந்து கீழே விழுறதால, ஃபீல்ட்ல விழுறதால ஜிக்ஸாக்கா இருக்கும், சிலது வந்து நெருக்கமா இருக்கும், சிலது இதா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 4 இன்ச் தான் வந்து கரெக்டா இருக்கும். இந்த 8 இன்ச் கோனா வீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 அடி யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது 1 அடி இடைவெளியில நடவு செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி பெரிய சைஸ்லாம் இருக்கு. அதாவது காட்டு யானம், கருப்பு கவுனி, இந்த மாதிரி பாரம்பரிய நெல் நம்ம எடுக்கும்போது 1.5 அடி கிட்ட போவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு, 12 இன்ச்சு அந்த ரேஞ்சிலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மேஜரா எடுக்கிற அந்த 3 சைஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கோனா வீடர்ல இது வந்து பாருங்க, ஸ்டார் ஆங்கிள் கோனா வீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் பொதுவாவே வந்து கோனா வீடர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கோனா வீடர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கலையா இருந்தாலும் களை மேல விட்டிங்க அப்படின்னா அந்த கலையை வெட்டி உள்ள தள்ளும். அது மட்டும் இல்லாம அந்த வேர்களை வந்து கட் பண்றது வந்து இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய மாடல் இருந்தாலும் இந்த ஸ்டார் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். இதுல வந்து இந்த ஆங்கிள் டைப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆங்கிள் பாருங்க, எல் மாதிரி பெண்டா இருக்காது, ஆங்கிளா பெண்டா இருக்கும். புள்ளி வந்து பாத்தீங்கன்னா கல்டி மாட்டர் டைப்ல கொடுத்துருப்போம். இந்த கல்டி மாட்டர்ல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த புள்ளிய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஓட்ட முடியும். ரொம்ப சேரா இருக்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த முதுகு பகுதி அதிகமா பட்டுச்சுன்னா ரொம்ப லோட் ஆகாது. ரொம்ப சேரா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டா இருக்கு, நேரடி நெல் விதைப்பு பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி நீங்க போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போடும்போது இது ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்களுக்கு மண்ணை கிளறும் போது ரொம்ப ஆழமாவும் உங்களுக்கு நல்லாவே வந்து கிளறி விடும். மகசூல் அதிகப்படுத்துறதுக்கும் களையை வெட்டி தள்ளுறதுக்குமே இந்த பக்கம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். ஸோ 2-in-1 பர்பஸா இதா இருக்கு. இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்டன் பண்ண பிளேடு வந்து யூஸ் பண்ணிருக்கோம்.
இங்க ஒரு புஷ் யூஸ் பண்ணிருக்க பாருங்க. இந்த புஷ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தேய்மானம் அடையாத ஒரு ஸ்டீல் புஷ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த புஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைஃப் வரும். இது வந்து ஹார்டன் பண்ண போல்டு. இந்த போல்டை வந்து நீங்க இன்செட் பண்ணி இந்த போல்டை யூஸ் பண்ணி இதுல போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இதான் இந்த காட்டர் பின்னை வந்து நீங்க இதுல சொருகி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இதை கொஞ்சம் டைட்டா கொடுத்துருப்போம். என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்டு மட்டும் பிக்ஸ்டா இருந்துட்டு இந்த கொஞ்சம் அழுத்தி போடுற மாதிரி கொடுத்துருப்போம். கோலை காட்டுங்க. கொஞ்சம் லைட்டா அப்படி அழுத்தி போடுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்த மாதிரி அழுத்தி அதுக்கப்புறம் காட்டர் பின்னை சொருகிற மாதிரி கொடுத்துருப்போம். அது என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா போல்டு வந்து பிக்ஸ்டா இருக்கும். போல்டு வந்து பிக்ஸ்டா இருக்கும். இந்த புஷ்ல வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். என்ன ரீசனா அந்த புஷ் வந்து தேய்மானம் அடையாத புஷ். அது மட்டும் இல்லாம இது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்கும் லென்த். இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், 2 இது இருக்கும். நான் உங்க வீடியோல தெளிவான அந்த புஷ்ஷையும் வீடியோ காட்டுறேன் பாருங்க. சோ இந்த 2 புஷ் யூஸ் பண்றதால இந்த புஷ் வந்து தேய்மானமே அடையாது. சோ போல்டு பிக்ஸ்டா இருக்கும். இது மட்டும் ஓடிட்டே இருக்கிறதால இது ஹார்டன் பண்ண போல்டுனால தேய்மானம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த கோனா வீடர் வந்து பாத்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யார் வேணா யூஸ் பண்ணலாம். அதாவது லேடிஸ், சின்ன பசங்க, பெரியவங்க யார் வேணா ரொம்ப ஈஸியா இருக்கும். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது 5 கிலோ இருக்கும், இது 4.5 கிலோ இருக்கும், இது ஒரு 4 கிலோ இருக்கும். டோட்டல் வெயிட் அவ்வளவுதான். இப்போ நான் வந்து நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சுத்து வட்டாரத்துல கொடுத்தவங்கள்ட்ட மட்டும் நம்ம நேர்ல போய் ரிவ்யூ கேட்டிருக்கோம். ஸோ அவங்களுடைய ரிவ்யூ நான் அந்த வீடியோல ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. நிச்சயம் பிடிச்சிருந்தா டிஸ்பிளே நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்க. இந்த கோனா வெட்டரை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் கூட நம்மளால வந்து களை எடுக்க முடியும். ரொம்ப எளிமையானது. நன்றி, வணக்கம்.